இந்த வாரம் நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான டேரோ ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நான் உங்கள் நம்ம 6 Sense யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கும் சப்போர்ட்டுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். இன்னைக்கு எஸ் நம்ம வந்து 3 set of cards எடுக்க போகிறோம், நம்ம வந்து டேரோ ரீடிங் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி புக் ஆஃப் ஆன்சர்ஸில் உங்களுக்காக ஒரு சின்ன எக்ஸசைஸ். இப்போ மனசில் ரொம்ப தெளிவாக ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. I'll give you 5 seconds, 5 நொடிகள் தரேன். மனசில் ரொம்ப தெளிவாக ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. அந்த கேள்விக்கு என்ன மாதிரியான பதில் வருது அப்படின்னு பார்த்துடலாமா? தயாராக இருக்கீங்களா? ஆர் யூ ரெடி? கேள்வியை மனசில் நினச்சிட்டிங்கன்னு நம்புகிறேன். என்ன மாதிரியான பதில் உங்களுக்கு வருதுன்னு பார்க்கலாம். கியூமுலேட்டிவாக எல்லாருக்குமே எஃபெக்டிவான பதிலாக இது இருக்கும். இட் குட் பி எக்ஸ்ட்ராடினரி. நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக முடிய போகுது, இல்லை தொடங்க போகுது. ஸோ ஐ திங்க் இது ஒரு ரொம்ப நல்ல பாசிட்டிவான சைன். இல்லை, இந்த வாரம் தொடங்கும் போது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இந்த வாரம் உனக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறது வந்து எவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக நமக்கு பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் இந்த வாரம் தொடங்க போகுதுன்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வாரத்தை நம்ம தொடங்க போகிறோம். ப்ராப்ளி இந்த வாரம் எனக்கு லைஃப்பில் எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, அதுக்கு நன்றின்னு சொல்லி ஆரம்பிக்கலாமா? தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் தட்ஸ் ஹேப்பனிங் எக்ஸ்ட்ராடினரிலி இன் மை லைஃப். என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா ஸ்பெஷலான விஷயங்களுக்கும் நன்றி. நான் இன்னும் நிறைய ஸ்பெஷலான மொமெண்ட்ஸ், எக்ஸ்ட்ராடினரியான விஷயங்களை என் வாழ்க்கையில் ஈர்க்க தயாராக இருக்கேன்னு ரெகுலராக இந்த வாரம் முழுக்க சொல்லுவோம். எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம். அண்ட் திஸ் இஸ் மை ஃபேவரட் புக் ஆஃப் ஆன்சர்ஸ். உங்களால் இந்த புக்கை முடிஞ்சால் வாங்கி வைங்க. அது உங்களுக்கு நிறைய பதில்களை ஈர்த்துக்கிட்டே இருக்கும், சொல்லிக்கிட்டே இருக்கும். அண்ட் எல்லா பதிலும் சில நேரத்தில் ரொம்ப தெளிவாகவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஹீலிங் கார்ட்ஸ் எடுத்திருக்கேங்க, விஸ்பர்ஸ் ஆஃப் ஹீலிங். இது வந்து ரொம்ப அழகான கார்ட்ஸ். ஸோ எப்போல்லாம் மைண்ட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஜாம்டப்பாக இருக்கும், இந்த கார்ட்ஸை நான் யூஸ் பண்ணுறது வழக்கம். அண்ட் ஆஸ் யூஸ்வல் என்னோட எவர் ஃபேவரட் டேரோ கார்ட்ஸ். ஸோ இதை வச்சு இன்னொரு நம்ம ரீடிங் பண்ண போகிறோம். ஸோ ரைட். ஸோ நேற்று லைவில் கலந்துக்கிட்டிங்களா? எப்படி இருக்குது லைவ்? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வாரம் அடுத்த வாரம் நம்ம வந்து இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம வீக்லி பண்ணுறதை வந்து லைவாக பண்ணலாமா? கேன் வி ஹாவ் அ லைவ் டேரோ ரீடிங் வீக்லி ப்ரெடிக்ஷனுக்கு? எஸ்னா எனக்கு எஸ் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீக்லி ப்ரெடிக்ஷனுக்கு ரெடி அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே. ஸோ ஐ திங்க் ஃபஸ்ட்டு வந்து டேரோ கார்ட்ஸை சரி, டேரோ கார்டையே எடுப்போம் நம்ம. ஓகே. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கார்டு. ஓகே. அண்ட் எஸ், அதான் ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கார்டு. வாவ், நிறையா கார்ட்ஸ் விழுது. பட் இந்த கார்டை செகண்ட் கார்டாக வச்சுப்போம். ஏன்னா விழுந்த பல கார்ட்ஸில் அது ஒரு முக்கியமான கார்டு. ஓகே. அண்ட் மூணாவதா தேர்ட் செட் ஆஃப் கார்டு. தேர்ட் செட் ஆஃப் கார்டு. ஓகே. நீங்கள் எந்த செட் ஆஃப் கார்டை சூஸ் பண்ண போகிறீங்க? 1, 2 or 3 டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம். தயாராக இருக்கீங்களா? வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ. நீங்கள் செட் 1 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம். இதில் என்ன இருக்குது, என்ன மாதிரியான கார்டு வந்திருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். we will see. தயாராக இருக்கீங்களா? are you ready? wow, the hangman. மேஜர் அர்கானா கார்டு வந்திருக்கு உங்களுக்கு. சாதாரண கார்டு இல்லை, ஒரு மேஜர் அர்கானா கார்டு வந்திருக்கு. மற்ற கார்ட்ஸ் எடுத்து தனியாக வச்சுட்டேன். முதல்ல என்ன மாதிரியான மெசேஜ்லாம் வருதுன்னு பார்த்துடலாம். ஓகே. பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே. வாவ், தி ஸ்டார்ஸ். தெரியுதா உங்களுக்கு? எவ்வளோ ஸ்மார்ட்டான ஒரு கார்டு, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கணும். ஆக்சுவலி நம்ம சொல்லுவோம்ல, நட்சத்திரம் போல் ஜொலிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கார்டு வந்திருக்கு. கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ரொம்ப எனர்ஜெட்டிக்கான வாரமாக இருக்க போதும் இந்த வாரம். பார்க்கலாம், மற்ற கார்ட்ஸையும் பார்க்கலாம். இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் எனர்ஜி இருக்குது உங்களுக்கு. எஸ், 9 of swords. குட். ஒன் மோர் கார்டு we will take. Knight of swords. Brilliant. என்ன ஒரு லைனப் ஆஃப் கார்ட்ஸ். நீங்கள் செட் 1 தான் சூஸ் பண்ணியிருக்கீங்களா? செம. ஓகே.
சரி, ஹீலிங் கார்டில் என்ன வந்துடுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வில் டூ த கம்ப்ளீட் ரீடிங். நீங்கள் ஒரு டேரோ ரீடரா? நீங்களும் இப்படி ஷஃபிள் பண்ணுவீங்களா? கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். அது ஷஃபிள் பண்ணுறதே அது ஒரு பிளிஸ். ரெஸ்பெக்ட், திஸ் இஸ் பிரில்லியன்ஸ். நான் சொன்னேன்ல, கார்டு லைனப்பே பயங்கரமாக இருக்குன்னு. ஏன் அப்படின்றத ரீடிங் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் யூ ரியலி நீட் டு நோ அ லாட் ஆஃப் திங்ஸ். ரெடியா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹேங்மேன் கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. நான் என்ன சொல்வேன்னா, இந்த வாரம் அவசரம் கூடாது. ஓகே, நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. ஸ்டார் மாதிரி ஜொலிக்க போகிறீங்க. எல்லார் வாயிலிருந்தும் உங்கள் பேர் உச்சரிக்க போகிறாங்க. இல்லை நீங்கள் செஞ்ச ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப பெருமையாக பேச போகிறாங்க. அண்ட் தே ஆர் கோயிங் டு மேக் யூ ஃபீல் குட். பட் இந்த வாரம் எந்த இடத்துலையும் அவசரம் கூடாது. உங்கள் இன்ட்யூஷனை பயன்படுத்துங்க. அண்ட் ஆல்சோ ஒரு சில விஷயங்களை உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற விஷயங்களை இந்த வாரம் அவாய்ட் பண்ண கற்றுக்கோங்க. நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க. அவாய்ட் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா திஸ் வீக் இஸ் கோயிங் டு பி பியூட்டிஃபுல் ஃபார் யூ. ஏன்னா உங்களுக்கு நல்ல ஞானம் இருக்குது. போன வாரமே ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு போன வாரமோ அதுக்கு முந்தின வாரமோ ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. அது உங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கு. ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணி இந்த வாரத்தை எடுத்துகிட்டு போங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு கெரியராக இல்லை பணமான்னு தெரியல, ஏதோ ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு வரப்போகுதுங்க. கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். பணத்தில் உங்களுக்கு வேணுமா இல்லை கெரியர் வேலையில் வேணுமான்னு. பட் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதோ ஒரு முன்னேற்றமோ ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய போகுது. அண்ட் ஹெல்த்தை பற்றியும் உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்களுக்கு ரொம்ப நெருங்கினவர்களுக்கோ ஆரோக்கியத்தை பற்றி ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குன்னா இந்த வாரம் அதற்கு சரியான ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அண்ட் ஆல்சோ கமிட்மெண்ட். இந்த வாரம் சரி நான் அதை முடிப்பேன், நாளைக்குள்ளே அதை நான் முடிச்சு கொடுத்துட்றேன்னா இந்த வாரம் அந்த கமிட்மெண்ட்டுன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டிங்கன்னா அதை பண்ணிவிடுங்க. ஓகே, அதுக்கு தான் ஸ்டார்ட் பிரிங்கிங் ரொட்டீன்ஸ் இன்டு யுவர் லைஃப். காலைல எழுந்தோன்னு இந்த பண்ணுவோம், ஒரு ஸ்கெட்யூல் போடுங்க. அது இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்றதையும் நான் பார்க்குறேன். பட் கண்டிப்பாங்க இந்த வாரம் யூ கோயிங் டு ஷைன். ஏன்னா ஏதோ ஒன்று உங்களை இன்ஸ்பயர் பண்ண போகுது. எதுன்னு தெரியல. நீங்கள் பார்க்குற ஒரு படமாக இருக்கலாம், கேட்குற ஒரு பாட்டாக இருக்கலாம், காது வழியாக கேட்குற ஒரு நியூஸாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை என்னைக்கோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இன்றைக்கி உங்களுக்கு பதில் கொடுக்குதா இருக்கலாம். சம்திங்குங்க. வானத்தில் ஒரு நட்சத்திரம் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? அப்போ எவ்வளோ அழகாக ஜொலிக்குதுல. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் வந்து சின்ன வயசில் ப்ரீகேஜிலேருந்து நம்ம பாடிக்கிட்டே இருக்கோம். அந்த மாதிரி நம்ம வந்து ஜொலிச்சா நமக்கு எப்படி இருக்கும்? உங்கள் நம்பிக்கையை என்றைக்குமே கைவிட்டுறாதீங்க. ஆப்டமிஸ்டிக்காக இருங்க. இந்த வாரம் உங்களுக்கு தேவையான அந்த நீ செமப்பா, நீ சான்ஸே இல்லை, ரொம்ப நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க போகுது. கொஞ்சம் அவசரப்படாதீங்க, பொறுமையை இழந்துடாதீங்க. இதை மட்டும்தான் நான் திருப்பி சொல்லுவேன். ஏன்னா அவசரப்படும் போதும் பொறுமையை இழக்கும் பொழுதும் இதை நம்ம பண்ணிட்டோமோ அப்படின்னு இன்னொரு நாள் நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். அண்ட் ஆல்சோ இந்த வாரம் வந்து நீங்கள் உங்கள் எனர்ஜியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. கடன்னு ஒரு சில விஷயங்களை பண்ணுறனால மைண்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு ஒரு சில ஐடியாஸ் தோணலாம். இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் வீக்காக இருக்க போகுது. எப்படா இந்த வாரம் ஆரம்பிச்சிது அப்படின்னு உங்களுக்கு தோணும். பட் அதே நேரத்தில் எல்லாமே ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக போர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ போர் அடிச்சிருச்சுன்னா நம்ம எனர்ஜி லெவல் என்ன ஆகும்? டகடன்னு கீழே இறங்கும். ஹை எனர்ஜி கூட டக்குன்னு கீழே இறங்கிடும். ஸோ ரொம்ப பாசிட்டிவ்ன்றதை விட சரி அடுத்த பாசிட்டிவ்ன்றதே சில நேரத்தில் நம்மளை வந்து நெகட்டிவ் ஆக்கிடும் அந்த வார்த்தையே. ஸோ அப்படி யோசிக்காமல் சரி கிராஜுவலாக அடுத்து என்ன பண்ணலாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் உங்களுடைய பிளான்ஸை ஆக்ஷன்ஸாக மாற்றுறதுக்கான சரியான வாரம் இந்த வாரம் தான். மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் ஆல்சோ எனக்கு தெரியுது இந்த வாரம் உங்களுக்கு ஒரு காம்படிஷன் இதாகுங்க. அதாவது இவங்களை விட இவங்க நல்லா பண்ணுவாங்களே அப்படின்னு யாராவது கம்பேர் பண்ணலாம். இல்லை நீங்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையை வச்சு உங்கள் வாழ்க்கையை கம்பேர் பண்ணலாம். அப்படி கம்பேர் பண்ணும்போது தான் இந்த பிரச்சனை வரும்.
அதாவது நம்ம வந்து மற்றவங்களுடைய நெகட்டிவ் ஒப்பீனியன்ஸை எடுத்துப்போம். எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் இந்த ஒரு விஷயம்னு வாங்க பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னதை வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு விஷயத்த நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. இதனால் என்ன ஆகும், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை நீங்களே எடுத்துப்பீங்க. எல்லாமே நல்லா நடக்கிறவங்க வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, யூ வில் ஸ்டார்ட் ஓவர் திங்கிங் ஆன் சர்டன் திங்ஸ், எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப். நீங்கள் உறவுகளை பற்றி தேவையில்லாமல் போட்டு உங்கள் மனசில் குழப்பிக்கிட்டு இருக்கீங்கன்னா, உறவுகள்ன்றதை விட உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய ஒருத்தர், ஸ்பெஷல் பர்சன்னு சொல்லலாம், இல்லை ரொம்ப பிடித்தவர்கள், அவங்க ஏன் அப்படி இருக்காங்க, இவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க, என்னால் இது முடியுமா, என்னால் அவங்க அளவுக்கு இருக்க முடியுமா, ஒரு கம்பேரிட்டிவாக மற்றவங்க பண்ணுற கம்பேரிசனை நீங்களே பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க, இல்லை மற்றவங்க பண்ணுறது உங்களை ஹர்ட் பண்ணும். ஆக்சுவலி ஒரு உண்மையை சொல்லணுன்னா, இந்த வாரம் ஏதோ ஒரு இடத்துல உங்களால் முடிஞ்சால் ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து நிறைய வந்து நீங்கள் மற்ற விஷயங்களை யோசித்து உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு தேவையான ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஹீலிங் தேவை. அந்த ஹீலிங் யார் கொடுப்பா, வெளியிலேருந்து யாரும் கொடுக்க தேவையில்லை. த நேச்சர் வில் கிவ் யூ த ரிக்வயர்ட் ஹீலிங். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நேச்சர் போதுங்க. அதே மாதிரி கார்ட்ஸில் வந்து உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி நான் நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆரோக்கியத்தை சுற்றி, ஸோ அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒன்றா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் வருத்தப்படுற ஒரு விஷயத்துக்கு எதுக்கு கவலைப்படுற, நத்திங், யூஆர் டூ குட், யூஆர் டூயிங் வெரி குட் அப்படின்ற அளவுக்கு ஒரு விஷயம் தோணும். ஆனால் திருப்பியும் கெரியர், நிறைய உங்கள் கெரியர் கார்ட்ஸ் நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் ஏதாவது ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை இன்னுமே நல்லா இருக்குமான்னு கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ, வாட் எவர், ஏதோ ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாரம் உங்களுக்கு தெரிந்த யார்கிட்டையாவது கேட்டுட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போது நான் இன்றைக்கி இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ஸ்விட்ச் வேர்ட் கொடுக்க போகிறேன். ஏன்னா இந்த வாரம் வந்து நீங்களே உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்க போகிறீங்க. யாரும் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான அவசியமே இல்லை. இந்த வாரம் நீங்களே உங்களை தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம எதாவது பண்ணலாம்ல. அப்போது இதை எழுதிக்கோங்க. இந்த ஸ்விட்ச் வேர்டை ரெகுலராக இந்த வாரம் சொல்லிக்கிட்டே இருங்க. மற்றவர்களை பற்றி மறந்துட்டு, ஓகே, மற்றவர்களை பற்றி மறந்துட்டு நம்மளை பற்றி மட்டும் யோசிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்விட்ச் வேர்டு உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைப் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட், டுகெதர், சேஞ்ச், டிவைன், ஆர்டர், நவ். திருப்பி சொல்கிறேன். அட்ஜஸ்ட், டுகெதர், சேஞ்ச், டிவைன், ஆர்டர், நவ். சரி, இதை சொல்கிறதுனால என்ன ஆகும், ரொம்ப பெருசாக இருக்கே, ஒன்றும் இல்லைங்க. இது டைப் பண்ணி உங்கள் ஸ்க்ரீன் சேவராக வச்சுக்கோங்க. எழுதி உங்கள் பர்ஸில் கூட போட்டுக்கோங்க, வாலெட்டில் போட்டுக்கோங்க, பேக்கில் போட்டுக்கோங்க. முடிஞ்ச உங்கள் உடம்புல லெஃப்ட் சைட் ஆஃப் த பாடியில் எங்கே வேணால் எழுதிக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு அந்த மேனேஜ் பண்ண முடியாத ஒரு சில மனிதர்கள் இருப்பாங்க, டாக்ஸிக் சொல்கிறோம் இல்லையா, அவங்க உங்கள் வழியில் வந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கே ஒரு நெகட்டிவ் தாட் வந்தாலும் சரி, எல்லாத்தையுமே அப்படி ஓரம் கட்டிட்டு உங்களை ரொம்ப ரிலாக்ஸ்டாக வைக்கக்கூடிய ஒரு ஸ்விட்ச் வேர்டு தான் இது. மற்றவர்கள் சொல்கிற விஷயத்தையோ இல்லை நீங்களே அசியூம் பண்ணிக்கிற விஷயத்தையோ இது உண்மை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக வைக்கக்கூடிய ஒரு ஸ்விட்ச் வேர்டு தான். இதை வந்து இந்த வாரம் மட்டும் இல்லை, எல்லா நேரமும் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது பாருங்கள், நான் எடுத்து பேசுகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்காக வந்த கார்டு ரெஸ்பெக்ட். உங்களுக்கு யார் மதிப்பு கொடுக்குறாங்களோ, உங்களுக்கு யார் நல்லது நினைக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட மட்டும் ஒரு உறவு முறையில் நீங்கள் இருக்கிறதும் பேசுகிறதும் நல்லது. கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட், சிம்பிள். நீ எனக்கு மரியாதை கொடுக்குறியா, அதையே நான் வேண்டான்னு ஒதுக்குறியா, நான் பாட்டுக்கு ஒதுங்கி போயிடுவேன். ஹேவ் பெட்டர் திங்ஸ் டு டூ இன் லைஃப். அப்படி உங்களுக்கான மரியாதையை நீங்களே க்ரியேட் பண்ணிக்கிட்டாதான் மற்றவர்கள் உங்களுக்கான மரியாதையை கொடுப்பாங்க. இல்லைன்னா they'll simply use you. ஓகே, இந்த ஒரு விஷயத்தோட நான் இன்றைக்கி உங்களுக்கு பாய் சொல்ல போகிறேன். பட் அந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் ரெகுலராக எழுதுங்க. ஏன் எழுதுங்க இல்லை சாண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு ஒர்க் ஃபார் யூ. ஸோ அதை கேட்டோன்னே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணிடுங்க. ஸோ தட் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியாதவர்களுக்கோ இல்லை அது அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கும் தெரியாதவர்களுக்கோ அங்கே நீங்கள் எழுதுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் செட் 1 கார்டு எடுத்திருந்தீங்கன்னா அட்ஜஸ்ட், டுகெதர், சேஞ்ச், டிவைன், ஆர்டர், நவ் டைப் பண்ணுங்க பார்ப்போம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் 21st நம்மளுடைய காலி கார்டு ரீடிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு பி அ காலி கார்டு ரீடர் தென் திஸ் இஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அடுத்த பேட்ச் எல்லாம் கண்டிப்பாக ப்ரைஸ் ஏற்றிடுவேன். இது உன்னோட ஃபர்ஸ்ட் பேட்ச். ஸோ ரொம்ப ஆசையாக இருக்குது நல்லா பண்ணணும்னு. ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட். ஸோ வாங்க வந்து ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ. நீங்கள் செட் 2 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம். இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எக்ஸ்ட்ராடினரியான ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு வாரமாக இருக்க போகுது.
பட் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, ஏன்னா ஷஃபிள் பண்ணும்போது தானா விழுந்த கார்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கார்டு நான் எடுத்திருக்கேன். லெட்ஸ் see how it's going to be there for you. வாவ், ராணி, ஃபுல் பவர். நீங்க ஒரு செஸ் கேம்ல பாத்தீங்கன்னா கூட கிங்கை விட குவீனுக்கு தான் அங்க வந்து பவர் ஜாஸ்தி. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் த குவீன். சிங்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட சிங்கம் அப்படியே சுத்தி சுத்தி வரும். அங்க பாத்தீங்கன்னா வேலை செய்யறதெல்லாம் அந்த யூனோ லயனஸ் தான், லயன் கிடையாது. ஸோ பாத்திரலாம். இந்த ஓகே 4 செட் ஆஃப் கார்டு விழுந்திருக்கு. எப்படி இருக்குன்னு பார்க்க தயாரா இருக்கீங்களா? ஓகே ரைட். நிறைய கமாண்ட் எடுக்கணுங்க இந்த வாரம் நீங்க. ஓகே, நம்ம ரிவர்ஸ்டாவே வைப்போம். ரிவர்ஸ்டா தானே வந்ததுன்னா ரிவர்ஸ்டா கார்ட்ஸ் வைக்கவே மாட்டேன், பட் ரிவர்ஸ்டா வருது, ஸோ நம்ம ரிவர்ஸ்டா வைப்போம். ஓகே, we will take one more card. இது ரிவர்ஸ்டா வந்திருக்கு. ஓகே ஓகே, we will see how it is. மெஜிஷியன். என்ன கார்டு எப்படி வந்தா என்ன, மெஜிஷியன் கார்டோ சன் கார்டோ வந்தா அதுக்கு மேல மத்தது எல்லாம் கதை தான், டோட்டல் ஸ்டோரி. அண்ட் குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ், குவீன் கார்ட்லாம் வந்துருச்சுன்னா there is no looking back. கார்டியன். ஏங்க உங்களை சுத்தி இந்த வாரம் நீங்க நிறைய 333 இல்ல 777 இந்த நம்பர் நீங்க வந்து கொஞ்சம் ரெகுலரா பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களுடைய கார்டியன், உங்களுக்கு ரொம்ப நெருங்கின ஒரு ஆன்மா, இல்ல ஏஞ்சல்ஸ், ஆர்க் ஏஞ்சல்ஸ், அவங்களுக்கு குலதெய்வம், பிடித்த கடவுள், யாரோ ஏதோ ஒரு எனர்ஜி இந்த வாரம் முழுக்க உங்ககிட்ட இருக்க போகுது. சோ முதல்ல அந்த ஒரு எனர்ஜிக்கு நன்றி சொல்லுங்க. கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க, அந்த எனர்ஜிக்கு நன்றி, அந்த எனர்ஜி என்னை காப்பாத்துது அப்படின்றத நீங்க டைப் பண்ணுங்க. இந்த ரீடிங் எப்படி இருக்குன்னு பாத்துடலாமா? Are you ready to go? வாங்க ரீடிங் குள்ள போகலாம். Alright, இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ஒரு பிஸி வீக்கா இருக்க போகுது அப்படின்றத நான் பாக்குறேன். உங்களுக்கே இது பண்ணலாம் வேண்டாம் அப்படின்னு ரொம்ப இன்ட்யூட்டிவான டெசிஷன்ஸை இந்த வாரம் நீங்க கட்டாயமா எடுக்க போறீங்க. அண்ட் ஏதோ ஒரு இடத்துல நான் என்ன ப்ரூவ் பண்ணிக்க போறேன். போதும், என்ன வந்து மத்தவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல, இல்ல எப்படி என்ன ஜட்ஜ் பண்றாங்கன்னு தெரியல, என்ன நான் ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய நேரம் இதுதான் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்களோ, அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு வர ஆரம்பிச்சிருவீங்களோ அப்படின்றத நான் கவனிக்கிறேன். அண்ட் அதுவும் கரெக்ட். இந்த வாரம் அதுதான் உங்களுக்கு தேவை. கொஞ்சம் இந்த வாரம் கிரவுண்டடா இருங்க. பேசும் வார்த்தைகள்ல கவனம் இருக்கட்டும். I really will tell you that. பேசுற வார்த்தையில மட்டும் கவனம் இருக்கட்டும். அண்ட் யாரோ ஒருத்தங்க உங்களுடைய உதவிய நாடி இந்த வாரம் வருவாங்கங்க. பண ரீதியா சொல்ல முடியாது, இது ஒரு ஜெனரல் ரீடிங், ஸோ பண ரீதியா எனக்கு சொல்ல தெரியல. பட் கண்டிப்பா உங்களுடைய ஒரு மாரல் சப்போர்ட்டுக்காக இந்த வாரம் உங்களை தேடி வரலாம். எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் வேணும், எனக்கு ஒரு எப்படியாவது ஹெல்ப் பண்ணி கொடு அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு சரியான ஒரு கைடன்ஸ் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல நீங்க இருப்பீங்க. ஓகே, இந்த வாரம் ரொம்ப முக்கியமான ஒரு டெசிஷன் நீங்க எடுக்க போறீங்க. உங்க வாழ்க்கையோட பர்பஸ் என்ன, என் வாழ்க்கைய இன்னும் நான் எப்படி மாத்தலாம். ஏன்னா முதல்ல அந்த தேடல் வரணும். இந்த வாரம் அந்த தேடல் உங்களை நெருங்கி வரப்போகுது. எதெல்லாம் எனக்கு வேணும், எது வேண்டாம் அப்படின்னு ரொம்ப தெளிவா இந்த வாரம் நீங்க முடிவு எடுக்க போறீங்க அப்படின்றத உங்க கார்ட்ஸ்ல நான் பாக்குறேன். ஏதோ ஒரு இடத்துல இல்ல, இது சம்திங் இஸ் நாட் ரைட், நான் தெளிவான முடிவுகளை எடுக்க மாட்டேங்கிறேன், இன்னுமே நான் தெளிவான முடிவுகளை எடுப்பேன் அப்படின்னு உங்களோட ஒப்பீனியன்ஸ் நீங்க மாத்திக்க போறீங்க. ரொம்ப இல்ல இது இப்படிதான் நடக்கணும், இப்படி நடக்கிறது சரியில்லை, இப்படிதான் நடக்கணும், ஏதோ ஒரு விஷயம். பட் யூ ஆர் கோயிங் டு மேக் பெட்டர் டெசிஷன்ஸ் திஸ் மந்த், திஸ் வீக், இந்த வரக்கூடிய வாரத்துல. அண்ட் ஆல்சோ நீங்க வந்து எது வேணும் எது வேண்டான்ற முடிவுக்கு ரொம்ப தெளிவா வந்துட போறீங்க. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த ஷேர் பண்ண போறேன். நீங்க வந்து உங்க மனசுல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இமோஷன் இருக்கு. பட் அந்த இமோஷனை நீங்க நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்களோ? Are you not sharing your emotion? அதை ஷேர் பண்ணாதனால நிறைய விஷயங்கள் உங்க மனசுல தேக்கி வச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஒரு இமோஷனல் சேஞ்ச் உங்களுக்கு கட்டாயமா தேவைப்படுது. நடக்காத ஒரு விஷயத்த போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால அது ஸ்பில் ஓவர் மாதிரி, கொட்டை மாதிரி அடுத்தது என்ன அடுத்த வாரம் போயிட்டே இருக்கு.
நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, அதுல உங்க கவனம் இல்லையே. தேவையில்லாத விஷயத்துல கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியுது, உங்க ஆள் மனசுக்கே தெரியுது இது தேவையில்லை. இதர் ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு பிரேக்கப்போ இல்ல ஒரு சின்ன சண்டையோ, உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, இல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம், ஏதோ ஒண்ணு. இந்த மாதிரி மோஸ்டா அந்த ரிலேஷன்ஷிப்போ இல்ல யாரோ உங்களை பிட்ரே பண்ணதோ, நம்பிக்கை துரோகம் பண்ணதோ, ஏதோ அந்த விஷயத்த வந்து நீங்க நினைக்கிறீங்க பாருங்க. அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஜஸ்ட் லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ். சரி, இந்த தடவை நான் இதை பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் டைம் நான் இதை பண்ண மாட்டேன், ஐ வில் நாட் டூ திஸ். இத யோசிக்கிறது வந்து ரொம்ப உங்களை வந்து கஷ்டப்படுத்துது. ஸோ நீங்க என்ன பண்ணணும், இன்னுமே உங்க வாழ்க்கையில வரக்கூடிய உறவுகளோ, இன்னுமே உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் பிரம்மாண்டமா நடக்க போகுது, ஐ எம் கோயிங் டு பி வெரி கேர்ஃபுல், நான் இன்னுமே ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க போறேன் அப்படின்னு நீங்க ப்ராசஸ் பண்ணக்கூடிய வாரம் இந்த வாரம் தான். அண்ட் ஆல்சோ பண விஷயத்துல ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். வேற மத்தவங்களோட பொருள் நமக்கு வேணாம், நம்மளோடது அவங்களுக்கும் வேண்டாம். சோ பணத்தை ரொம்ப ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா அதுல கேர்ஃபுல்லா இருங்க. மற்றவர்களுக்கு பணம் கொடுத்து உதவுறதெல்லாம் இந்த வாரம் வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்க ரொம்ப பணம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் தாமதமா வரலாம், பட் கண்டிப்பா பணம் கிடைக்கும். கொஞ்சம் தாமதமா வரலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இந்த ஃபீலிங் ஒரு இன்செக்யூரா ஃபீல் பண்றீங்களா, அப்பப்போ என் கூட யாருமே இல்லை, எனக்கு இவங்க இருந்தா நல்லா இருக்கும், இந்த மாதிரிலாம் ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கீங்களா, இந்த மாசம் அதெல்லாம் விட்டுருங்க. கொஞ்சம் காமா இருங்க, அதே போதும். இந்த வாரம் வந்து எனக்கு தெரிஞ்ச உங்க கார்ட்ஸை பார்க்கும்போது நீங்களே உங்களை இமோஷனலா மேனிபுலேட் பண்ணிக்கிறீங்களோ, நீங்க அந்த மாதிரி செய்றீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்களே தான் உங்களை எமோஷனலா ஹர்ட் பண்ணிக்கிறீங்க, மேனிபுலேட் பண்ணிக்கிறீங்க, கஷ்டப்படுத்திக்கிறீங்க. எண்ட் ஆஃப் த டே நீங்க தான் ரொம்ப மூடி ஆயிடுறீங்க. உங்களை சுத்தி எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்க மாதிரியும் நீங்க நினைக்கலாம். தெரியல, இது உங்களுக்கு தோணுதுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் தனியா இருக்கேன், தனிமையில இருக்கேன், இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு தோணுதுன்னா பிரச்சனை வெளியில இல்ல, பிரச்சனை உங்ககிட்ட தான். நீங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க, நீங்க மத்தவங்க கிட்ட நல்லா பேச மாட்டீங்க, நீங்க உங்க பிரச்சனைகள்ல முழுகிட்டு இருக்கீங்க, நீங்க தான் இமோஷனலா உங்களையே மேனிபுலேட் பண்ணிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க, மத்தவங்க தான் உங்களுக்கு இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு மத்தவங்க மேல தப்பு கண்டுபிடிக்கிற நேரத்துல இருக்கீங்க. இந்த ஒரு இமோஷன்ல இருந்து வெளியில வாங்க. அண்ட் யாராவது உங்களுக்கு தவறான ஒரு அட்வைஸ் இந்த வாரம் கொடுக்கறதுக்கு பயங்கரமான வாய்ப்பு இருக்கு. ஸோ யார்கிட்ட அட்வைஸ் கேட்குறீங்க அப்படின்றதுல கவனம் இருக்கட்டும். டக்கு 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 டக்குன்னு டெசிஷன்ஸ் எடுக்காதீங்க, அவசரப்படாதீங்க, பொறுமையான டெசிஷன்ஸ் எடுங்க. ஏன் இவ்வளவும் நான் சொல்றேன்னா, ஏன்னா இந்த வாரம் கொஞ்சம் இமோஷனலான ஒரு வாரமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் எண்ட் ஆஃப் த டே இந்த ஒரு சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு. உங்க இன்ட்யூட்டிவ்னஸ், உங்க கம்யூனிகேஷன், எங்கெங்க நீங்க வளரணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு தேவையான மோட்டிவேஷன் எல்லாம் உங்களை விட பன்மடங்கு உயர்ந்த உங்களைன்னு இல்லைங்க, எல்லாரையும் விட பன்மடங்கு உயர்ந்த ஒரு சக்தி இந்த வாரம் உங்களுக்கு நிறைய பிளெஸிங்ஸ் அண்ட் கைடன்ஸ், ஒரு பாதுகாப்பையும் வழிகாட்டுதலையும் கொடுக்க போகுது. நம்ம எல்லாம் இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் போது மற்றது இதெல்லாம் நம்ம தூக்கி போட்டுடலாம். இதெல்லாம் எதுவுமே நமக்கு தேவையில்லை. உங்களுக்கு பிடித்த அந்த ஒரு சுப்பீரியர், அந்த ஒரு சுப்ரீம் பவர்ஃபுல் ஸ்பிரிச்சுவல் டீமை மட்டும் நம்புங்க. நீங்க யாரை நம்பினாலும் சரி. ஏன்னா இந்த வாரம் உங்களை கைட் பண்றதுக்கு அவங்களே வராங்க. இங்க பாத்தீங்களா, 4 the number of self love. நீ மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாசம், அந்த அன்பு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, மத்தவங்களுக்கு கொடுத்ததெல்லாம் போதும், உனக்கு எடுத்துக்கோ, நான் உன்னை தேடி வரேன். நீ எப்ப உனக்கான முன்னேற்றத்திலையும் உனக்கு என்ன வேணுமோ உன்னை பத்தி நீ கவனிக்க ஆரம்பிக்கிறியோ அந்த நேரத்துல நான் உன்கிட்ட வரேன் அப்படின்னு எவ்வளவு ஸ்மார்ட்டான ஒரு கார்டு உங்களுக்கு வந்திருக்கு. இதுக்கு மேல உங்களுக்கு என்னங்க வேணும்? உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. nothing else is required. இந்த வாரம் நீங்க கலக்க போறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. இந்த வாரம் I just want you to focus on yourself மட்டுமே. உங்களை பத்தி மட்டும் யோசிங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. இந்த வாரம் நீங்க வந்து என்ன மாதிரியான ஸ்விட்ச் வேர்ட் பயன்படுத்தலாம்னா டுகெதர் சேஞ்ச், இவ்வளவுதாங்க. டுகெதர் சேஞ்ச். நீங்களும் உங்க ஸ்பிரிச்சுவல் டீமும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகி, ஒரு நல்ல பாண்டிங்ன்றதை விட ஒரு நல்ல ஒரு வைப், ஒரு நல்ல ஒரு வேவ் லெங்த் செட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எதுவுமே உங்களை ஆண்டாது. ஸோ அந்த மாதிரி ஒரு வைப் உங்களுக்கு கிடைக்கணும்னா கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. நான் சொன்ன ஸ்விட்ச் வேர்ட் அதை டைப் பண்ணி பாருங்க. டுகெதர் சேஞ்ச், டுகெதர்
சேஞ்ச். நீங்க டைப் பண்ணுங்க, தெரியாத மற்றவர்களும் அதை படிக்க தெரியலன்னா கூட அதை எழுதி அப்பப்போ பாத்துக்கலாம். ஏதாவது பர்ஸ்லயோ பேக்லயோ போட்டு வைங்க. கண்டிப்பா இல்ல உங்க கையில கூட எழுதலாம், லெஃப்ட் சைட் ஆஃப் த பாடி எங்க வேணாலும் எழுதலாம். எழுதி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வாரம் கண்டிப்பா நிறைய சந்தோஷங்கள் உங்களை தேடி வரப்போகுது. அதே மாதிரி நான் சொல்லணும், நான் காலி கார்ட்ஸ் எடுக்க போறேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பி அ காலி கார்ட் ரீடர், திஸ் இஸ் த டைம். வாங்க, ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் காலி கார்டு ரீட் பண்ணுங்க. காலி கார்டு ரீட் பண்றது இட்ஸ் நாட் வெரி ஈஸி. ரொம்ப எனர்ஜி அதுக்கு வேணும். ஸோ அந்த எனர்ஜியை நீங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கீங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ. நீங்க செட் 3 கார்ட்ஸ் சூஸ் பண்ணிருக்கீங்க. வெல்கம். இந்த வாரம் நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். அண்ட் இந்த கார்டு மட்டும் இல்ல, இதோட சேர்த்து இன்னும் ஒரு சில கார்ட்ஸ் எடுக்க போறேன். we will see how it turns out to be. but all said and done, நம்ம ஏற்கனவே புக் ஆஃப் ஆன்சர்ஸ்ல வந்து நம்ம பார்த்துட்டோம். இந்த வாரம் எக்ஸ்ட்ராடினரிலி பியூட்டிஃபுல்லா இருக்க போகுது. ஸோ நீங்க தயாரா இருக்கீங்களா ஃபார் த ஜேர்னி? ஐம் ரெடி ஃபார் த ஜேர்னி அண்ட் ஐம் ஹாப்பி அபவுட் இட் அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. சந்தோஷமா இருக்கலாங்க, என்ன நடந்தாலும் சரி. நம்ம சந்தோஷத்துக்கு அளவே இருக்க போறதுல. வாங்க இன்னையோட ரீடிங் உங்களுக்காக வீக்லி ப்ரெடிக்ஷன்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஹை, 4 of Pentacles. வாவ், வெரி குட், வெரி நைஸ் கார்டு. பட் நீங்க சொல்லுங்க, நான் உங்களை ஒண்ணு கேட்கணும். நீங்க ரொம்ப பொசசிவா? பொசசிவ் மீனிங் மனிதர்கள் மேல மட்டும் இல்ல, பொருட்கள்ல கூட. எனக்கு தெரியல, நான் உங்களை கேட்கிறேன். ஆமாண்ணா, எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் சொல்றது உண்மையா அப்படின்னு. ஐ ரியலி வாண்ட் டு நோ. 2 cards வருது. ஓகே, 6 of Swords and the Reverse of Chariot. ஓகே, சரியான பாதை இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்க போகுது. Knight of Wands. நீங்க ரொம்ப நாள் தேடிக்கிட்டு இருந்த கேள்விக்கு பதில் மிக விரைவில் கிடைக்க போகுது. இந்த பதில தான் நீங்க தேடிட்டே இருந்திருப்பீங்க. அந்த பதில் உங்களுக்கு மிக விரைவில் கிடைக்க போகுது. ரிலாக்ஸ்டா இருங்க. ஆஹா, சூப்பர். அந்த பதில் கிடைக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டு இருப்போம் நம்ம. we will see. ஒரே ஒரு கார்டு எடுத்துருவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்மார்ட். Knight of Cups. ஓகே, எஸ், நீங்க ரொம்ப எமோஷனலா இருக்கலாம். கார்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கு. பொசசிவ். You could be very very possessive. பொருளோ மனிதர்களோ. என்ன ஹீலிங் கார்டு வருதுன்னு பார்க்கலாம். Compassion. Very nice. ஓகே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பாத்துடலாமா? Are you ready? சோ உங்ககிட்ட ஏற்கனவே நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். நீங்க எப்பேற்பட்ட ஒரு பர்சன்? ரொம்ப பொசசிவான ஒரு பர்சனா? சின்ன சின்ன விஷயங்களை கூட மறக்கிறதுக்கு ரொம்ப கடினமா இருக்கா உங்களுக்கு? இது ஜென்ரலா ரீடிங்குள்ள போல நானும், பட் உங்களை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த வாரம் நீங்க வந்து கொஞ்சம் உங்க காதை வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா வைக்கணும்னு நினைக்கிறேன். மற்றவர்கள் உங்களை பத்தி என்ன சொல்றாங்கன்றதுக்காக காதை வந்து நீங்க ஷார்ப்பா வைக்கணும்னு சொல்லல. நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. அதுக்கு சின்ன சின்ன அறிகுறிகள் இந்த வாரம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்க போகுது. சோ சின்ன சின்னதா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களை சுத்தி நடக்குது அப்படின்றத நீங்க கவனிக்க ஆரம்பிக்கணும். அண்ட் ஆல்சோ காது கொடுத்து கேட்கணும். யாரும் உங்ககிட்ட வந்து நீ ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப நல்ல நல்ல விஷயம் எல்லாம் பண்ற, நீ பண்ற விஷயம் எல்லாம் ரொம்ப கிளியரா இருக்கு அப்படில யாரும் நம்மள பாராட்ட போறது இல்ல. பட் எங்கேயாவது உங்களை பத்தி நல்ல விஷயங்கள் சொல்லும் போது அதை நம்ம அட்லீஸ்ட் அப்படி காது கொடுத்து கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இல்லைன்னா ஒரு நியூஸ்ல கூட வரலாம், இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுதுன்னு. டேக் இட் பாசிட்டிவ்லி. இந்த மாதிரி விஷயங்களை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பண விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கட்டும். அண்ட் ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் செல்ஃப். ஏன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு விஷயத்துல இருந்து ஒரு விடுதலை தேவைப்படுது. அது எந்த விஷயம் அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப நாள் அது உங்களை பிடிச்சி அப்படியே கிரஷ் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணி தூங்க விடாம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு விஷயம் யூ ஹாவ் டு ரிலீஸ் இட். அது ஏதோ ஒரு வலி, ஒரு பெயின், அதை வந்து நீங்க வந்து ரொம்ப தைரியமா அதை இன்னும் ஹோல்ட் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பட் இந்த வாரம் ப்ளீஸ் லீவ் இட். ஏன்னா உங்களுக்கு உதவி செய்ய யாரோ ஒருத்தவங்க வர போறாங்க. ஒன்னா நீங்களே அந்த உதவிய உங்களுக்கு எடுத்துக்க போறீங்க. சரி, இதுக்கு மேல இது வேலைக்கு ஆகாது, சும்மா நம்ம யோசிச்சுட்டு இருக்க கூடாதுன்னு நீங்களே அதை பத்தி யோசிக்க போறீங்க. இல்லைன்னா வெளியில இருந்து யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு உதவி செய்ய போறாங்க. அந்த சப்போர்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ரொம்ப ஒரு
கடல் சீற்றம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து ரொம்ப காமான ஒரு ஸ்பேஸ்க்கு நீங்க டிரான்ஸ்போர்ட் ஆக போறீங்க. உங்களுக்கே அது தெரிய போகுது. ஆஃப்டர் அ லாட் ஆஃப் சவுண்ட், ஆஃப்டர் அ லாட் ஆஃப் கேஸ், சரி இது வேண்டாம், இதெல்லாம் போதும், இனிமே நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு எகிரி குதிச்சு வரக்கூடிய ஒரு விஷயத்த நான் பாக்குறேன். அண்ட் அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் அப்படின்றது தாங்க உங்களுடைய சந்தேகம் எப்பவுமே. நான் சொல்றது கரெக்டா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு எப்பவுமே அதுதான், அடுத்து என்ன பண்ணலாம், இது எப்படி டீல் பண்றது, உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதுல கான்பிடென்டா இருப்பீங்க. ஓகே, இது எனக்கு நான் அச்சீவ் பண்ணணும், இது எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு நினைச்சிருவீங்க. பட் அதை எப்படி அடையிறது, அதை எப்படி உங்க வாழ்க்கைக்குள்ள ஈர்க்கிறது அப்படின்றதுல எப்பவுமே ஒரு சந்தேகம் இருக்கு. அதான் எந்த டைரக்ஷன்ல போகணும் அப்படின்ற ஒரு தெளிவு இல்லை. சோ அதுக்காக தான் சொல்றேன், யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு பியூட்டிஃபுல்லா ஹெல்ப் பண்ண போறாங்க, கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபோக்கஸ் பண்ணி அதை எப்படி உங்களுக்கு பெனிஃபிஷியலா மாத்திக்க முடியும் அப்படின்றத பாருங்க. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பாதைகள் மாறணும். இவ்வளவு நாள் ஒரு பாதையை சூஸ் பண்ணிருப்பீங்க, அது பெருசா உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருந்திருக்கும் அப்படின்னு என்னால சொல்ல முடியல, பெருசா உதவி இருக்காது. சோ இனிமேயும் இந்த பாதையை எடுத்துட்டு போயிட்டு அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறத விட்டுட்டு பெட்டரான பாதையை சூஸ் பண்ண ஆரம்பிங்க. அது மிக விரைவில் உங்களுக்கு வரப்போகுது. அந்த பாதை உங்க கண்ணு முன்னாடி தெரியும். இதுக்குதான் முதல்லயே சொன்னேன், காதை திறந்து வைங்க. யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன வழிகாட்டுதல் உங்களுக்கு கொடுக்கும் போது அதை அப்படியே கப்புன்னு பிடிச்சுக்கணும். மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட். உங்க பாதையே மாறக்கூடிய வாரம் இந்த வாரமா உங்களுக்கு அமையக்கூடும் அப்படின்றத நான் பாக்குறேன். அதே மாதிரி ஒரு சின்ன மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. அது இப்போதைக்கு சின்ன மாற்றமா இருக்கலாம், அதுக்கப்புறம் பெரிய அனுபவமா மாறும். ஒரு வீடு மாறுறதோ, ஒரு இடம் மாறுறதோ, ஒரு வேலை மாறுறதோ, அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாரம் உங்களுக்கு அமைய போகுது அப்படின்றத நான் பாக்குறேன். மனசுல நிறைய உங்களுக்கு ஏக்கங்கள் இருக்குங்க. கரெக்டா? ஏதோ ஒரு அந்த ஏக்கம், கமிட் பண்ணணும்னாலும் ஒரு பயத்துல ஒரு ஏக்கம், ஏதோ அந்த ஏக்கம் தான் உங்களை பிடிச்சு ப்ராபப்ளி உங்களுக்கு பாதை தெரியலன்னு சொன்னேன்ல, அதுக்கு இதுதான் காரணமா இருக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்குன்னு உங்க கார்ட்ஸ்ல நான் பாக்குறேன். நிறைய ஏக்கங்கள், உங்களால உங்களையும் மீறி உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒரு டிசிப்ளின்குள்ள வர முடியல. அவ்வளவு ஏக்கங்கள் உங்க மனசுல இருக்கு. உங்களுக்கு நிறைய ஆசை, நிறைய டிராவல் பண்ணணும், நிறைய அட்வென்ச்சரஸா இருக்கணும், நிறைய விஷயங்கள் நான் தைரியமா பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு ஆசை. பட் ஒரு சில ஏக்கங்கள்னால அப்படியே அதை வந்து நீங்க அப்படியே உங்களை வந்து நீங்களே மூடிக்கிறீங்க. உங்களுடைய உண்மையான நேச்சர் என்ன, உங்களுடைய உண்மையான சுயரூபம் என்னன்னு மற்றவர்கள் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க கரெக்டா புரிஞ்சுக்கிறாங்களான்னு தெரியல, உங்களுக்கே தெரியல நீங்க யாரு, எப்பேற்பட்ட பர்சனாலிட்டி. முதல்ல எதுக்குமே அவசரப்படாதீங்க. முதல்ல நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது, அவசரப்படாதீங்க. எல்லா இடத்துலயும் உங்களுடைய அவசரம் தான் முன்ன வந்து நிக்குது. அந்த அவசரம் தான் குழப்பத்துக்கும் ஏக்கங்களுக்கும் ஒரு பேஸ்மெண்டா இருக்கு. அப்ப என்ன ஆகும், நம்ம சீக்ரெட்டா நினைக்கிற எந்த விஷயமுமே நம்மளால டீல் பண்ண முடியாது. பட் உங்களுக்கு ரொம்ப ஆசை, ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும், நான் நிறைய ஆசை கொடுக்க, அன்பு கொடுக்க தயாரா இருக்கேன், எனக்கு வந்து நிறைய சந்தோஷங்கள் வேணும், நான் அப்படி ஒரு அழகான ஒரு பர்சனாலிட்டி, அழகுன்னா நான் முகத்தால சொல்லல, மனதார சொல்றேன், ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டி நம்ம வாழ்க்கைக்குள்ள வரமாட்டாங்களா, அவங்க வந்து நம்ம வாழ்க்கையை மாத்த மாட்டாங்களா, இப்படி நிறைய விஷயங்கள். அதே மாதிரி உங்ககிட்ட நிறைய பேர் பொய்யா வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கொடுத்த மாதிரி தெரியல, பட் உங்களை சுத்தி இருக்கிறவங்க, நீங்க ரொம்ப நம்பினவங்க எல்லாம் நிறைய பொய்யா உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் ப்ராமிசஸ் பண்ணியிருக்காங்க. அதை போய் நீங்க கேட்டு உங்களையே ஏமாத்திக்காதீங்க அப்படின்றதுதான் இந்த வாரம் நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லணும். ஒரு இமோஷன்ல இருக்கீங்கன்னா, சரி இப்போதைக்கு இந்த எமோஷன்ல இருக்கேன், இது சரியாயிடும் அப்படின்னு அடுத்த இமோஷனுக்குள்ள போறதுக்கான வழியை பாருங்க. நீங்க அதே இமோஷன்ல அப்படியே டிராவல் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது திருப்பி திருப்பி பெயின்லயே நீங்க மாட்டிட்டு இருக்க மாதிரி. அண்ட் ஆல்சோ உங்க கான்செப்ட் பார்க்கும்போது நான் ஒண்ணு கேட்கணும், கண்டிப்பா இதுக்கு நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா பதில் சொல்லணும். உங்களுடைய உண்மையான பர்சனாலிட்டியை நீங்க எங்கேயாவது தொலைச்சிட்டீங்களா? நீங்க வேற, யூ ஆர் சம்திங் எல்ஸ், பட் இப்போ நீங்க வேற யாரோவா இருக்கீங்க. இங்க பாருங்க, உங்க மனச வந்து யாரோ பயங்கரமா குத்துன்னு குத்தி இருக்காங்க உங்க இதயத்தை. டிசப்பாயின்மெண்ட்ஸ், எதிர்பார்த்து ஏமாந்து போறதா இருக்கலாம், நம்பி ஏமாந்து போறதா இருக்கலாம், வார்த்தைகளை சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை காப்பாத்தாம உங்களை சுத்திக்கிட்டே இருந்தவங்களா இருக்கலாம். someone has hurt you. இதுதாங்க உங்களுடைய வலி, இதுதான் பெயின். இத உங்களுக்கு டீல் பண்ண தெரியாம தூக்கமின்மை, ஒரு ஃபியர், ஒரு இன்செக்யூரிட்டி, பயம் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. You just need to come out of it. இந்த பறவை மாதிரி நீங்க பறக்கணும்.
இத நினைச்சு இப்ப மழை பெய்யுது, இப்ப ரொம்ப கடினமா இருக்கு, எல்லாமே டஃபா இருக்கு, பட் இது மாறும், மிக விரைவில் மாறும்ன்றதுதான் இந்த கார்ட்ஸ்ல நான் பாக்குறேன். அண்ட் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்ய யாரோ ஒருத்தங்க வர போறாங்க. அந்த உதவியை நீங்களே உங்க மனசுக்குள்ள இல்ல எனக்கு யாரும் வரப்போறது இல்ல, நானே என்ன இந்த நேரத்துல காப்பாத்திக்கிட்டாதான் உண்டு, இட் இஸ் கோயிங் டு பி அ சேலஞ்ச், இந்த சேலஞ்சை நான் ஜெயிச்சு வெளியில வருவேன் அப்படின்னு நீங்க மனசார நினைச்சீங்கன்னா சக்சஸ் இஸ் yours. இவ்வளவுதாங்க. இட்ஸ் அ டிவைன் ஆர்டர் தட் okay, everything is going to be fine. கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. இந்த வாரத்துக்கான ஸ்விட்ச் வேர்ட் வந்து டிவைன் ஆர்டர். திருப்பியும் சொல்றேன், டிவைன் ஆர்டர். நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணலாம். செட் 3 வந்து டிவைன் ஆர்டர்னு, ஸோ மத்தவங்க பாக்குறதும் புரிஞ்சுப்பாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க நிறைய பேர்கிட்ட ரொம்ப அப்படியே கரெக்டா இருந்துட்டீங்க. மத்தவங்க உங்ககிட்ட ரொம்ப ஆசையா பொறுமையா இருக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதுக்கு நீங்க முதல்ல உங்க சிறகுகளை விரிச்சு நீங்க பாருங்க. போதும், மத்தவங்க பண்ணது எல்லாமே போதும், எல்லாமே அழகா இருக்கு. நான் சொன்ன விஷயங்கள் மட்டும் ஞாபகம் இருக்கட்டும். டிவைன் ஆர்டரை நீங்க மறந்துடாதீங்க. இந்த வாரம் பியூட்டிஃபுல்லான வாரமா இருக்க போது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு காலி கார்ட் ரீடரா மாறணும் அப்படின்ற ஆசை இருந்தா திஸ் இஸ் த டைம். 21ஆம் தேதியில இருந்து நான் காலி கார்ட் ரீடிங் கிளாஸஸ் ஆரம்பிக்க போறோம். ஒரு 4-5 நாட்கள் இருக்கும் கிளாஸஸ். அதோட டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல அங்க தெரியுது பாருங்க, வாட்ஸ்அப் நம்பர், அதுக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஐ வில் ஹெல்ப் யூ அலாங் வித் தட். இது ஒரு குரூப் கிளாஸா இருக்க போது, ஆன்லைன்ல நான் எடுக்க போறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு கார்டையும் படிக்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க சேர்ந்துக்கோங்க. ஸ்டார்ட் மேக்கிங் ப்ரெடிக்ஷன்ஸ் ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் ஃபார் அதர்ஸ். அது மட்டும் இல்லாம இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.